ஆஸ் ஆஃப் நோவே நான் இப்போ ஓட்டினப்போ எனக்கு சிட்டியில் 10 கொடுத்துச்சு. பட் அது அது இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நீங்கள் போட்ட வீடியோஸுமே நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு 18 சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் எனக்கு 10 தான் கொடுக்குது. இன்றைக்கி பேசிக்கலி எல்லாமே ஃபுல் மேட் போடுறோம். ஃபர்மேட்டுக்கு மேலே ஃபுல் மேட் போடுறோம். அந்த ஃபுல் மேட்டுக்கு மேலே போடுற மேட்டு வந்து ரொம்ப திக்காக இவ்வளோ மொந்தமாக நீங்கள் போடுறப்ப என்ன ஆகும்னா, பிரேக்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுத்த முடியாது, ஆக்சல் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுத்த முடியாது. சரி, ஆக்சல் ஒரு கட்டத்தில் அழுத்தலைன்னா மைலேஜ் கூடத்தானே வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்ன? பட் அது நம்ம கொஞ்சம் ஹைவேஸ்லாம் போகிறப்போ நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு இன்ஜின் நாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் அந்த ஹோண்டா வந்தோடனே இந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தோன்னே எனக்கு நான் அட்மையர் ஆகிட்டேன். பிடிச்சிருச்சு கரெக்டாக அந்த ஹோண்டா. பட் சம்டைம்ஸ் எனக்கு அந்த இஷ்யூ ஃபீல் ஆச்சு, டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிற ஃபீல் ஆச்சு. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோண்டா அமேஸோட யூசர் ரிவ்யூ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அந்த சஃபோமீட்டர் செக்மெண்ட்டில் ரீசெண்டாக மாருதியோட டிசைர், அந்த ஹோண்டா அமேஸோட அப்டேட் வந்ததுக்கப்புறம் அந்த செக்மெண்ட்டே ரிவைவ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஹேட்ச்பேக் இருந்துச்சு, ஹேட்ச்பேக் எடுத்து சஃபோமீட்டர் எஸ்யூவி இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்களே வழியே இந்த சஃபோமீட்டர் செடான் செக்மெண்ட்டில் வந்து அந்த சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. டிசைர் வித்துட்டு தான் இருந்துச்சு. பட் அது வந்து டாக்ஸி செக்மெண்ட் பீப்புள், டாக்ஸி ஓட்டுநர்கள் தான் அதிகம் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. ஹோண்டா அமேஸ்க்கு வந்து ஒரு லைஃப் தேவை அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தப்போ, அந்த அமேஸோட ஃபேஸ் லிஃப்ட் வந்தப்போ நமக்குமே பார்க்கறதுக்கு பர்சனலாக என்ன தேவையோ அதை ஆப்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வை கொடுத்துச்சு. நாமளுமே நிறைய கன்சல்டேஷனில் வரவங்களுக்கு ஹோண்டா அமேஸை வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருந்தோம். இந்த காரோட ஒரு யூசர் ரிவ்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. ஸோ அவர் கூட இந்த காரோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே டீட்டெயில்டாக பேச போகிறோம். நீங்கள் இதே மாதிரி உங்கள் காரோட யூசர் ரிவ்யூவை ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கீழே கான்டாக்ட் நம்பர் பார்க்க முடியும், ரீச் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் இந்த காரை ஒரு 2 to 4 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ன உணர முடியுதோ அதை சொல்கிறோம். பட் ஒரு யூசராக நீங்கள் டே டு டே லைஃப்பில் அதை நிறைய பயன்படுத்தியிருப்பேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது அது நிறைய ஃபேக்டர்ஸை பார்க்குறவங்களுக்கு கொண்டு போய் சேருது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம கூட முகமது சில்மி பிரதர் வந்து இணைஞ்சிருக்காரு. சில்மி ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஷோரூமில் ஃபஸ்ட் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு ஷோரூமில் மீட் பண்ணோம். ஸோ நான் அதான் உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் கார் இருக்குங்காட்டி உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். சரி, என்னென்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம், என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷோரூமில் வந்துட்டு எனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் வச்சு தான் நான் பண்ணேன். பிரதர், நாங்கள் எல்லாத்துட்டையுமே வண்டி வந்து ஃபஸ்ட்டு யூசர் ரிவ்யூவில் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒய் அந்த கார், அதாவது இங்கே வந்து ஒய் ஹோண்டா அமேஸ். ஏன்னா இது கூட வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் நிறைய கார்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னெல்லாம் கார் பார்த்தீங்க, அதை தாண்டி ஹோண்டா அமேஸ்க்கு வந்ததுக்கான காரணம்? ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்னென்ன கார் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட நான் பேசினேன். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்ககிட்ட பேசினேன். அப்புறம் உங்களோட என்னோடய ஃபீட்பேக் எல்லாமே கேட்டிங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன எல்லாமே கேட்டிங்க. பட்ஜெட் வேரியன்ஸில் எவ்வளோன்னு கேட்டிங்க. ஸோ நான் வந்துட்டு என்னோடய பட்ஜெட் வந்து 10 to 14 சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து செடான் மாதிரி வேணுமா இல்லை காம்பேக்டாக வேணுமான்னு சொல்லி கேட்டிங்க. எனக்கு நல்ல மைலேஜ், நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்க மாதிரி வேணும், மைலேஜும் நல்லா தரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்புறம் சொன்னதுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த பலேனோ, அப்புறம் வந்துட்டு டொயோட்டோவில் கிளான்ஸா அது சொன்னீங்க. உங்களுக்கு நீங்கள் செடானுன்னு போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி வேணும். ஹோண்டா அமேஸும் மாருதி ஷிஃப்ட்டும் சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் இது தான் நான் எடுத்து வச்சுருந்தேன், என்னோடய பட்ஜெட்டுக்கு இதான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தேன். அப்புறம் நானும் ஷோரூமில் போய் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஓட்டி பார்த்தேன். அப்புறம் பலேனோ அது எல்லாமே ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே பார்த்தேன். அப்புறம் அந்த ஹோண்டா வந்தோடனே இந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தோன்னே எனக்கு நான் அட்மையர் ஆகிட்டேன். பிடிச்சிருச்சு கரெக்டாக. அந்த ஹோண்டா சிட்டி ஆனால் செகண்ட் ஜென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது லுக்கே வேறு. இந்த தேர்ட் ஜென் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே அந்த எலிவேட் ஃபீல் வந்துருச்சு. எனக்கு பார்த்தோன்னே ஃப்ரண்ட் கிரில் பார்த்தோன்னே எலிவேட் ஃபீல் வந்துருச்சு. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் வந்துருச்சு எனக்கு. பார்த்தோன்னே நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். இந்த லுக்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். உங்களுக்கே தெரியும், இந்த ஹோண்டானாலே அது ஒரு இது இருக்கும். அந்த இன்ஜின் எடுத்தாலே ஐவி டெக்கு அப்படின்னாலே அந்த இன்ஜின் எடுத்தாலே இந்த ஹோண்டா தான் எல்லாமே சொல்லுவோம். ஸோ அதுலேயே நான் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். அந்த லுக்கு பார்த்துட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். வீட்லேயுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்புறம் ட்ரெஸ் டே ஓட்டினேன், எல்லாமே பண்ணேன். அப்புறம் இன்டீரியர்ஸ் பார்த்தோன்னே எல்லாமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ பட்ஜெட்டும் பார்த்தேன் எனக்கு 14 வந்துச்சு.
சரி வீட்லேயும் நான் டிஸ்கஸ் பண்ணேன். சரி நம்ம பலேனோ அதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 4 மெம்பர்ஸ் தான் உட்கார முடியும். இது 5 மெம்பர்ஸ் தாராளமாக உட்காரலாம். ஸோ பார்க்குறப்போ ப்ரீமியமாக இருக்குது. ஃப்ரண்ட்லிலாம் பார்க்குறப்போ ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே உட்காரப்போ அந்த ஸ்மூத்னஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே நம்ம ஹோண்டா அமேஸே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் உங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். நீங்கள் ஹோண்டா ரிவ்யூ கொடுத்தது எல்லாமே பார்த்தேன். ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக அங்கே எடுத்தோன்னே சரி அதான் ஹோண்டா அமேஸ் புக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஓகே டன். இதில் நீங்கள் டிசைர் ஓட்டிட்டு ஹோண்டா அமேஸ் ஓட்டி பார்த்துருப்பீங்க. ஆமாம், டிசைர் ஓட்டி. இப்போ டிசைருக்கும் ஹோண்டா அமேஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சதுங்க? அந்த டிசைரில் அந்த 3 சிலிண்டர் இது, ஹோண்டாவில் 4 சிலிண்டர் இருந்துச்சு. ஓகேங்க. ஸோ எனக்கு பார்க்குறப்ப பிக்கப் எனக்கு அது ஹோண்டா சூப்பராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. 3 சிலிண்டர் 4 சிலிண்டர்னால. இன்னொரு பக்கம் டிசைரில் இந்த 3 மெம்பர்ஸ் பின்னாடி உட்கார முடியல நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா 3 பேருமே உட்காந்து பார்த்தாங்க. பட் உட்கார முடியல, சைட்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு ஹோண்டாவில் சூப்பராக இருந்துச்சு. ஐ ஃபீல் குட். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஸோ டன். இதுதான் வந்து டிசைரை தாண்டி ஹோண்டா அமேஸ்க்கு வந்ததுக்கான காரணம். பலினோ வந்து இப்போ ஸ்கிப் பண்ணதுக்கான காரணம் நீங்கள் வந்து சப் 4 மீட்டர் செடான்குள்ளேயே வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாங்களா? சப் 4 மீட்டர் செடான்குள்ளேயே வந்துடலாம். இன்னொரு பக்கம் அந்த காம்பேக்ட் 4 மெம்பர்ஸ் தான் உட்கார முடியும். இது ஒரு நல்ல 5 மெம்பர்ஸ் உட்காரலாம். எடுத்தாலே நான் டாப் எண்ட் தான் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸில் இருந்தேன். டாப் எண்ட் எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் வாங்குறப்போ ஒரு நல்ல டாப் எண்ட் எடுத்துடலாம். ஸோ பலினோ செக் பண்ணுறப்ப எனக்கு 11 வந்துருச்சு, 11 12 கிட்ட வந்துருச்சு. இது ஒரு 13 14 தான் வந்துச்சு. சரி இது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பார்க்குறக்கும் சூப்பராக எலிவேட் மாதிரி இருக்குது. 5 மெம்பர்ஸ் தாராளமாக உட்காரலான்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் குவாலிட்டி லெவல்ஸ் உங்களுக்கு அந்த பலினோக்கு இதுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணீங்களா? டிஃப்ரென்ஸ் அதாவது அந்த நல்ல குவாலிட்டி, அந்த ரைட்லாம் போகிறப்போ அப்படியே ஸ்மூத் டிரைவிங்கு, நல்லா ரிலையபிலிட்டி சூப்பராக எல்லாமே நல்லா இருந்துச்சு. பிக்கப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதனால் என்னென்ன அட்மையர் ஆனது காரணமே இந்த ஃப்ரண்ட் லுக்கு தான். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அட்மையர் பண்ணிருச்சு. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா எலிவேட்டு, பேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிட்டி. அதனால் நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். நான் எங்களுக்கு வந்து இந்த வண்டியோட ஸ்கெட்ச் வந்துச்சுங்க. அதாவது டிசைர் அன்வீல் ஆனப்போ இந்த வண்டியோட ஸ்கெட்ச் வந்தப்போ பார்த்த உடனே வந்து ரொம்ப ஒரு இம்ப்ரெஷன் அந்த ஸ்கெட்சை வச்சு இருந்துச்சு. பட் கார் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சொன்னது என்னன்னா அந்த ஸ்கெட்சில் இருந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பட் நீட் அண்ட் க்ளீன் அப்படின்ற மாதிரி என்னோட புரிதல் இருந்துச்சு. அதாவது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் போகாமல், ரொம்ப ஓல்ட் ஸ்கூலாகவும் போகாமல், அழகாக வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியரை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எனக்கு இந்த வண்டியோட ரியல் ப்ரொஃபைல் வந்து பார்க்குறப்போ தூரத்துலேருந்து பார்த்தோம்னா ஹோண்டா சிட்டி அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கும். ஹோண்டா சிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக பார்த்தது ஒரு பிஎம்மோட ஒரு டிசைனை வந்து இன்ஸ்பைர் பண்ணி தான் அந்த டெய்ல் லேம்ப்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு டிசைனோட கிடைக்கக்கூடிய காரணம் ஹோண்டா அமேஸ். ஓகே, நீங்க செகண்ட் ஜென் தேர்ட் ஜென் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு செம டிஃபரன்ஸ் தெரியும். டிராஸ்டிக்கான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. மெட்டீரியல்லையும் சரிங்க. அதாவது நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணி சாத்துறது, வெளியில் இருக்கக்கூடிய ஷீட் மெட்டலோட குவாலிட்டி, வண்டி ட்ரைவ் பண்ணும்போது இருக்கிற குவாலிட்டியில் வந்து இந்த செகண்ட் ஜென்ரேஷன் அமேஸ்க்கும் இந்த தேர்ட் ஜென்ரேஷன் அமேஸ்க்கும் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று நம்ம சேஃப்டி ரீதியாக வந்து முன்னாடி இருந்த அமேஸை விட இது பெட்டராக இருக்குது. நம்ம ரியல் டைம் கிராஷ் டெஸ்ட் வீடியோஸை பார்த்தப்போ இன்டர்னலாக ஹோண்டா அமேஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறப்போ ஆல்ரெடி இருக்கிற சேஃப்டி நாம்ஸை தாண்டி தான் சைடு இம்பாக்ட்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து இது கிராஷ் டெஸ்ட் போச்சுனாலும் வந்து ஒரு 5 ஸ்டார் ஸ்கோராக இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பிரதர், அடுத்த முக்கியமான ஃபேக்டர் நாங்கள் பார்க்குறது இந்த ஹோண்டா அமேஸ் இந்த சப் 4 மீட்டர் செடான் செக்மெண்ட்குள்ளே வந்தோம்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்குது. இப்போது ஈவன் தோ இதுதான் செக்மெண்ட்டோட பெஸ்ட்டுங்க, இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும் சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணனால இந்த பாத் கோட்ஸில் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்டர் இருந்துச்சு. நீங்கள் எடுத்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதில் உங்களுக்கு இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏதாவது இஷ்யூவாக இருந்திருக்கா? நான் ஓட்டினரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, இது இஷ்யூ வரல. 172 கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூ வரல. நான் ரொம்ப பெரிய டீப்பான இதுக்குள்ளே இறக்கல. பட் இப்போ வரைக்கும் எனக்கு டே டு டே லைஃப் ட்ராவலுக்கு நீங்கள் ஒரு சிட்டியில் ட்ராவல் பண்ணும்போது எந்த விதத்துலையுமே அது பாதிப்பாகவே இல்லை. நல்லா சூப்பராக இருந்துச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த ஹெட்லாம்போட வெளிச்சம் பிரதர் எப்படி இருக்கு? ஹெட்லாம்ப் எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு டூயல் லைட் கொடுத்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம நின்று பார்த்தாலே இந்த லுக்கை பார்த்தாலே இந்த லைட்டோட லுக்கே சூப்பராக இருக்கும். நைட் டைம் எவ்வளோ வெளிச்சம் த்ரோ எப்படி இருக்குங்க? த்ரோ நல்லா நல்லா செம த்ரோவாக இருக்குது. ஓகேங்க. இப்போ ஆப்போசிட்டில் தான் வண்டி வருது அப்படின்ற பட்சத்தில் இங்கே வெளிச்சம் வந்து உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குங்களா? சஃபிஷியண்ட்டாக இருக்குது. லைட் ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குறையில்லை, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சைடு இண்டிகேட்டர்ஸுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த மார்னிங் டைமில் லைட்ஸ் வேணாங்கிறப்போ அந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸ் சைட் லைட்ஸ் போட்டு அது பார்க்குறப்போ லுக்கு ஃபேண்டாஸ்டிக் லுக்காக எனக்கு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து என்ஜின் பற்றி பேசலாம் பிரதர்.
பிரதர் என்ஜின் வரும்போது இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம பேசினதான் ஒரு 1.2 லிட்டரில் வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ஜின் 4 சிலிண்டர் என்ஜின் அழகாக கொடுத்துருந்தா இன்றைக்கி மாருதி நிறுவனமே வந்து 4 சிலிண்டர் இருந்து 3 சிலிண்டருக்குள்ளே வந்துட்டாங்க. நிறைய பேர் இன்றைக்கி டிசைர் மேலே வைக்கிற ஒப்பீனியன் வந்து அந்த 3 சிலிண்டர் என்ஜின் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம், 4 சிலிண்டர் இருந்திருந்தால் இன்னும் நான் பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஹோண்டா பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அந்த 1.2 ஐவிடெக் 4 சிலிண்டர். ஸோ இந்த என்ஜினை ட்ரைவ் பண்ணுறப்போ எப்படி இருக்குது, பவர் டெலிவரி எப்படி இருக்குது? அதான் நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்ஜின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எல்லாருமே சொல்கிற மாதிரி ஹோண்டா ஐவி டெக்னாலே இன்ஜினோட கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் ட்ரைவ் பண்ணுறப்போ எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபையிங்காக தான் இருந்துச்சு, ஒன்றும் இது இல்லை. பட் அது நம்ம கொஞ்சம் ஹைவேஸ்லாம் போகிறப்போ நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன், அது ஒரு இன்ஜின் நாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். சிட்டியில் ஓட்டுறப்போ நம்மளுக்கு பெருசாக தெரியல, அந்த ஒரு ரோட் நாய்ஸு அது அந்த மியூசிக்லாம் கேட்குறப்போ எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸு தெரியல. ஒரு சைலண்ட்டான ஹைவேஸில் போகிறப்போ, சைலண்ட்டான ஏரியாவில் போகிறப்போ ஐ கேன் ஃபீல் தட். அந்த என்ஜின் நாய்ஸும் சரி, ரோட் நாய்ஸும் அதிகமாக டெவலப் ஆகுது. அந்த NVH லெவல்ஸாக சொல்கிறீங்க. மற்றபடி பவர் உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் ஆகுதுங்களா? பவர் சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு. இப்போ ஃபுல்லி லோடடாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா பிரதர்? ஃபுல்லி லோடட் என்னென்ன ட்ராவல் பண்ணல, பட் ஒரு 5 மெம்பர்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிக்கோ. பட் அந்த லக்கேஜஸ் வச்சு ஃபுல் ஹெவி லோடாக நம்ம ட்ராவல் பண்ணது. ஆனால் அந்த 5 பேர் போகிறப்ப வந்து பவரில் வந்து லேகோ இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சிங்களா? இல்லை, லேக் டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. அந்த நம்ம எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு கியர் மாதிரி சடன் பிக்கப் எடுத்தோம்னா அது நம்மளுக்கு அந்த லேக் தெரியுது. நம்ம அந்த ஸ்மூத் பிக்கப் எடுத்தோம் சரிட்டாக கொடுத்தோம்னா தெரியல. அப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக போகிறப்போ நம்ம நல்லா ஸ்மூத்தாக போயிடுது நம்மளுக்கு. அதனால் ஸோ அது நல்லா இருக்குது. ஃபைன். அடுத்து இந்த NVH நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டீங்க ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது. நானுமே பர்சனலாக வந்து ஹோண்டாவில் நிறைய டைம் வந்து நாங்கள் பார்க்குறப்ப சொல்கிறது NVHல மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமே. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த லைனருக்கு ஒரு இன்சுலேஷன் உள்ள வந்து கேபினோட இன்சுலேஷன் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு, மேலே கொஞ்சம் இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் NVH சார். அது ஹோப்ஃபுல்லி ஹோண்டா நிறுவனம் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஒர்க் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஃபேக்டர் வந்து மைலேஜ் எல்லாருமே கேட்குறதுங்க. ரியல் டைமில் என்ன மைலேஜ் கிடைக்குது? ஆஸ் ஆஃப் நோவே நான் இப்போ ஓட்டினப்போ எனக்கு சிட்டியில் 10 கொடுத்துச்சு. பட் அது இல்லைன்னு எனக்கு தெரியும். பட் நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், நீங்கள் போட்ட வீடியோஸுமே நான் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு 18 சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் எனக்கு 10 தான் கொடுக்குது. ஸோ அதில் நான் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் பார்த்தப்போ தான் தெரியுது, நான் போட்ட மேட்டு தான் எனக்கு வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போது நான் நோட்டீஸ் பண்ணேன், நான் 3 மேட்ஸ் போட்டிருந்தேன். ஃபுல் மேட் ஒன்று, ஆஃப் மேட் ஒன்று, ஃபுல்லாக போட்டிருந்தேன். ஸோ அந்த ஹாஃப் மேட் நிறையா போட்டங்காட்டி எனக்கு அந்த ஆக்சிலரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ஸோ அந்த ஸ்டாப்னால தான் வந்துட்டு அந்த ஆர்பிஎம் எனக்கு வந்து பேலன்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் எனக்கு மைலேஜ் ட்ராப் ஆச்சுன்னு நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்களுமே என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிரைவ் போயிட்டு வந்தப்போ தான் எனக்கும் தெரிஞ்சு ஓ கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் நம்ம டிரைவ் போயிட்டு வந்தப்போ நமக்கு தெரிஞ்சு ஓகே 17 தருது அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ரிவ்யூஸ் பார்த்தோம்னா நல்ல மைலேஜ் தான் இருந்துச்சு. ஸோ அதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. இப்போ உங்கள்கிட்ட பேசினா கிளாரிட்டி வந்து பர்சனலாக நான் வந்துட்டு இல்லை பிரதர். இப்போ என்னோட சைட்லையுமே நாங்களுமே நிறைய பார்த்துருக்குறோம். என்னன்னா நீங்கள் வந்து டிரைவர் சைடில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசிக்கலி எல்லாமே ஃபுல் மேட் போடுறோம். ஃபர்மேட்டுக்கு மேலே ஃபுல் மேட் போடுறோம். அந்த ஃபுல் மேட்டுக்கு மேலே போடுற மேட்டு வந்து ரொம்ப திக்காக இவ்வளோ மொந்தமாக நீங்கள் போடுறப்ப என்ன ஆகும்னா பிரேக்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுத்த முடியாது, ஆக்சல் ஒரு கட்டத்துக்கு மேலே அழுத்த முடியாது. சரி, ஆக்சல் ஒரு கட்டத்தில் அழுத்தலைன்னா மைலேஜ் கூடத்தானே வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னா ஆட்டோமேட்டிக்ஸ் இது வந்து சிவிடி பொறுத்த வரைக்கும் பெல்ட் மெக்கானிசம் உங்களுக்கு தெரியும். அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகணும், மாறணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா 2000 RPM கிட்ட நம்ம ஆக்சல் எடுத்துகிட்டு 2000 RPM கிட்ட போகுது. அந்த 2000 RPM தாண்டி ஒரு 100-200 RPM போனதுக்கப்புறம் தான் அது ஷிஃப்ட் ஆகும். 2000 RPMல நிற்கிது அப்படின்னா காரணம் வந்து நம்ம அதை தாண்டி ட்ராவலே இல்லை. அதில் ட்ராவல் அப்படியே நிற்கிறப்போ அந்த 2000 RPMலேயே போயிட்டு இருக்கும். நீங்கள் இன்னும் புஷ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஸ்டெப் போய் மாறும். இல்லைனா அந்த 2000 RPMல போயிட்டு இருக்கிறப்ப நம்ம காலை எடுத்துட்டு திரும்ப வைக்கணும். வச்சோம்னா அது அழகாக வந்து மூவ் ஆன் ஆகும் அந்த பெல்ட் மெக்கானிசம் அப்படின்றது. இது சிவிட்டின்னு இல்லை, நீங்கள் நார்மலாக ஒரு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போனீங்கனாலுமே 2000 RPM போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நான் மேனுவலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக்கை கிளச்சை முதிச்சு கியரை ஷிஃப்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணோம்னா இதை 2 வேலையை பார்க்குற போதில் ஆக்சல் வந்து ஒரு கால் எடுத்து திரும்ப வைக்கணும். வச்சிங்கன்னா அது என்ன நினைக்கும்னா இவங்க ஃபர்தராக புஷ் பண்ண விரும்பல, ஸோ அடுத்த கியரை நம்ம வந்து அப் ஷிஃப்ட் பண்ணிட்டு RPM கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் புரிஞ்சுக்கும். ஸோ அதுதான் ஃபேக்டர். அதே மாதிரி பிரேக்ஸில் ரொம்பவே முக்கியம் என்னென்னா ஏதாவது சடனாக பிரேக் அழுத்துறப்ப அந்த பிரேக் பெடல் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணுங்க. ஒரு சில பிராண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹாஃப் த ட்ராவலுக்கு அப்புறம் தான் ஃபுல் பிரேக் சப்ளை ஆகணும், அந்த கண்ட்ரோல் எடுக்கணுன்ற மாதிரி கேலிபிரேட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணுன்னா ஹாஃப் த பெடல் போனோடனே இந்த மேட்டை வந்து நம்மளை தடுத்துருச்சுன்னா அதை தாண்டி போகாது. அப்போ நமக்கு காமனாக என்ன தோணுன்னா ஒருவேளை வண்டியில் பிரச்சனையோ பிரேக்ஸில் பிரச்சனையோ சிஸ்டம் அப்படின்ற மாதிரி தோணும். அதனால என்னோட சஜஷன் என்னன்னா பொதுவாகவே இந்த 5D மேட்டுக்குள்ளே போகாதீங்க.
நார்மலாக ஒரு ஃபுல் மேட் போடுறோம் அப்படின்னா ஒரு பிவிசி மேட் மேலே போட்டுக்கோங்க. அதை தாண்டி வேறு எதுவும் வேண்டாம். இல்லை சுற்றி 5D போட்டிங்கன்னா அந்த டிரைவர் சைட் மட்டுமா விட்டுருங்க. இப்போ நாம கூட நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறது அதான் தோணுச்சு. எல்லாம் 5D போட்டுமா, சரி இதை மட்டும் கூட விட்டுருவோம். ஏன்னா மேலே ஃபுல் மேட் இருக்குது அப்படின்றப்ப நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இந்த ஒரு ஃபேக்டர் கன்சிடர் பண்ணுங்க. இது நம்ம ரீசெண்ட் நம்ம ஸ்கோடா கையில் ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஆமாம், அவருக்குமே இது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா கரெக்டாக நாங்கள் கிளச்சை தாண்டி இந்த பக்கம் ஒரு டெட் பெடல் இருக்குது. இந்த மேட் வந்து ஒரு துளி மொத்தமாக வெளியே வந்தனால இந்த கிளச்சு முதிக்கிற இடத்துல அது தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது கடைசியாக நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து அந்த மேட் தான் தொந்தரவு பண்ணிட்டு. ஸோ அதனால அந்த மேட்ல வந்து கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நானும் அந்த கைலாக் வீடியோ பார்த்துருந்தேன். பார்த்து எனக்கும் அது டவுட் இருந்துச்சு. நானும் 3 மேட்ச் போட்டிருக்கேனே, ஓ இப்போ இது மாதிரி ப்ரோ சொல்றது கரெக்ட் தான் போலன்னு சொல்லிட்டு அப்போ நானும் நோட்டீஸ் பண்ணேன். அப்புறம் நீங்களே கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா முக்கியமான விஷயம் நீங்கள் போடுற அக்சசரிஸ் கன்வீனியன்ஸை ஆட் பண்ணணுமே வெளியே உங்களோட கன்வீனியன்ஸை குறைச்சிடக்கூடாது. அதனால கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதை நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் 5D மேட் போட்டிங்கன்னா கட் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னா அக்சசரிஸில் அதை மட்டும் கட் பண்ணி கூட கொடுப்பாங்க. அது மாதிரி கூட பார்த்துக்கோங்க. ஸோ என்ஜின் ரிலேட்டடாக ஃபேக்டர்ஸ் இதுதான். அடுத்து நம்ம பேச வேண்டியது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்த மேஜர் ஃபேக்டர்னு பார்க்குறப்ப பிரதர், ஒரு கார் வாங்குறோம்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு இந்த காரோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோண்டா நிறுவனத்தில் எப்படி கொடுத்துருந்தாங்க? ஓகே, நான் அதான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ சர்வீஸ் விட்டுருந்தேன். ஒரு 1 மந்த் பிஃபோர் விட்டுருந்தேன். சரிங்க. ஸோ அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் சுந்தரம் ஹோண்டா ஷோரூம் தான் விட்டுருந்தேன். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கால் பேக்கும் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு நான் ஆக்சுவலாக எடுத்தது நான் மான்செஸ்டர் ஹோண்டாவில் எடுத்தேன். ஸோ அவங்க கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க சர்வீஸ் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணாங்க. அப்புறம் நான் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஹோண்டா ஷோரூமில் பேசினேன். இந்த மாதிரி எனக்கு இந்த டேட்டுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நான் சென்னையில் இருக்கேன். நான் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ டேட்டு தள்ளி போனால் எந்த இஷ்யூ இல்லையா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி கேட்டேன். ஒரு 1 வீக் 2 வீக்னா பிரச்சனை இல்லை, நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம், ஒன்று நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அவங்களே வந்துட்டு எனக்கு ஒரு ஒரு பெஸ்ட் ஐடியா சொன்னாங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வேணால் உங்களுக்கு நியர்பையில் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட பிக்கப் ட்ராப் நாங்கள் கொடுத்துறோம். பிக்கப் ட்ராப் நாங்கள் கொடுத்துறோம். ஏன்னா நீங்கள் சென்னையில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இதுக்காக நீங்கள் வந்துட்டு போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றி எதுவும் ஒரே பண்ணிக்க வேணாம். ஸோ நீங்கள் அட்ரஸ்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் சர்வீஸ் சொல்லுங்கள் அந்த டேட்லேயே நாங்கள் வந்துட்டு எங்கள் ஸ்டாஃப் மெம்பரை விட்டு நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம். பிக்கப் பண்ணி நாங்கள் வந்ததுக்கப்புறம் நான் தகவல் கொடுத்துருவோம், கார் சேஃபாக வந்துருச்சு, நீங்களும் கொஞ்சம் அங்கே இதாக இருப்பீங்க, ஓகே கார் சேஃபாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் சர்வீஸ் முடிச்சுட்டு நாங்கள் கார் ரிட்டர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் நீட்டாக ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அதுவும் பெஸ்ட் ஐடியா தான் சொல்லிட்டு அப்புறம் நானும் பிளான் பண்ணேன். அப்புறம் எனக்கு அந்த சாட்டர்டே எனக்கு லீவ் கிடச்சிது. ஸோ அப்புறம் 2 டேஸ் எக்ஸ்ட்ராவாக லீவ் போட்டு எனக்கு ஒரு அப்படியே வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து இந்த சர்வீஸ் சென்டரில் விட்டு எல்லாம் பண்ணி ஸோ எல்லாம் பண்ணேன். ஸோ நல்லா கால் பண்ணிலாம் கேட்டாங்க, உங்களுக்கு ஏதோ நீங்கள் ஓட்டி பார்த்ததில் ஏதோ உங்களுக்கு ஏதோ நெகட்டிவ் தெரியுதா, உங்களுக்கு ஏதோ சர்வீஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா. இல்லை நான் பெருசாக இன்னும் லாங் சார் எதுவும் போகல, லோக்கலில் தான் நான் ஓட்டினேன். அப்புறம் 2-3 டைம் கோயம்புத்தூர் போயிட்டு வந்தேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு இந்த இஷ்யூவும் இல்லை, ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோன்னு சொல்லிட்டு, இல்லைங்க எல்லாமே நீட்டாக இருக்குது, நீட்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டியிருக்கீங்க, ஸோ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்னால ஃப்ரீ சர்வீஸ்னால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா சொன்னாங்க. நல்லா ரிவ்யூ கொடுத்தாங்க. சூப்பர் நல்லா சப்போர்ட் இருந்திருக்கு. நல்லா சப்போர்ட் இருந்துச்சு. சேல்ஸ்லேயும் இதே மாதிரி இருந்துச்சுங்களா? வண்டி வாங்குறப்போ இதே அனுபவம் கிடைச்சதுங்களா? சேல்ஸ்லேயும் இதே அனுபவம் இருந்துச்சு. நல்லா எனக்காக நல்லா கொஞ்சம் எவ்வளோ நல்லா ட்ரை பண்ணாங்க. எவ்வளோ நாளும் அவங்களால முடியுமா எல்லாமே பண்ணாங்க. பட் எனக்கு அந்த லீவ் அவைலபிலிட்டி இல்லாதங்காட்டி தான் நான் வந்துட்டு நான் கோயம்புத்தூர் போய் நான் மான்செஸ்டர் ஹோண்டாவில் எடுத்தேன். அந்த இருந்தங்காட்டி நான் எடுத்தேன். அது ஒரு இதனால எடுத்தோம் இல்லையா. பட் அவங்க சேல்ஸ் இதனால தான் நான் அங்கே போய் எடுத்தேங்கிற ரீசன் இல்லை. சேல்ஸ்லாம் சூப்பராக பண்ணாங்க, நல்லா டிஃப்ரென்ஸ் சொன்னாங்க, என்னென்ன இது இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன, அதில் ஆட் ஆன் ப்ரைஸ் என்ன, எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. ஓகே ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுத்தாங்களா? ஆஃபர்ஸை நான் கேட்டிருந்தேன். நம்ம நீங்கள் எடுக்கிறப்போ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் நான் உங்களையும் கூப்பிட்டு போனேன்னா ஸோ நீங்களும் வந்து நல்லா பேசுனீங்காட்டி இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்க. ஸோ அதனால் பண்ணிக்கலாம்னு சொல்லி பண்ணிச்சு. இது வந்து ஹோண்டா அமேஸோட டாப் ஆஃப் த லைன் ZX ஆட்டோமேட்டிக். இது ஆன் ரோடு என்ன ப்ரைஸிங்கில் எடுத்தீங்க? நான் ஆன் ரோடு 14 சம்திங் போட்டிருந்தாங்க. ஓகேங்க. கரெக்டாக 1370 1380க்கு நான் எடுத்தேன். ஓகே. அதாவது அக்சசரிஸ் போட்டு கொடுத்தாங்களா? அக்சசரிஸ் அதான் நம்ம ஹோண்டாவில் பெரிய ட்ராபேக்கே நமக்கு வந்து அந்த ஆம்ரெஸ்ட் இருக்காது. டிரைவர் சீட்டில் வந்துட்டு ஆம்ரெஸ்ட்டே இருக்காது. பட் நான் சுந்தரம் ஹோண்டாவில் கேட்டிருந்தேன், அது நீங்கள் அக்சசரிஸாக தான் வரும்னு சொல்லி சொன்னாங்க. பட் நான் மான்செஸ்டர் ஹோண்டாவில் போய் போட்டேன்.
பட் அவங்க எனக்கு அடிஷ்னலாகவே போட்டு கொடு அக்சசரிஸில் அவங்க ஆட் பண்ணல. ஓகே. ஒரு சப்போர்ட்டாக பண்ணி சப்போர்ட்டாகவே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்க. ஸோ எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், டன் பிரதர். சரிங்க பிரதர், வாங்க உள்ள இன்டீரியர் பற்றி பேசலாம். கண்டிப்பாக பிரதர், இன்டீரியர் அப்படின்னு வந்த உடனே எல்லாத்துலேயுமே நான் கேட்குறது, டேஷ்போர்ட் லே அவுட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு, பிளாஸ்டிக் குவாலிட்டி எப்படி இருக்குங்க? இன்டீரியர்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு டேஷ்போர்ட் லேஅவுட் சூப்பராக இருந்துச்சு. ஆ. இந்த கிரில்லு இதெல்லாம் போட்டப்போ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அதில் கொஞ்சம் லைட்டாக அந்த ட்ராபேக் இருக்குது. பட் ஓவரால் பார்க்குறப்போ எனக்கு இன்டீரியர்ஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தான் டிசைன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே. பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பெட்டராக இருந்திருக்கலாம்னு எனக்கு ஒரு ஃபீல். ஓகே ஓகே. மற்றபடி எனக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு. சரிங்க பிரதர். உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு சீட் ஹைட் அட்ஜஸ்டரும் இருக்குது. அப்படின்றப்போ வெளியில் விசிபிலிட்டி நல்லா கிளியராக கிடைக்குதுங்களா? ஏதாவது அந்த ஏப்பில் இருக்குது இதை மறைச்சு கொடுக்குதா? இல்லை விசிபிலிட்டி நல்லா கிளியராக இருக்குது. ஓகேங்க. சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நல்லா தான் இருக்குது. பட் நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ சொல்லுவாங்க, அந்த ஹில் ஸ்டேஷன் பார்க்குறப்போ எனக்கு அந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இன்ன வரைக்கும் நான் அமேசான் ஹில்ஸில் ஏற்றலை. ஸோ நான் ஏற்றி பார்த்தேன், எனக்கு அந்த இஷ்யூ தெரியுமான்னு தெரியல. பட் இப்போ நான் ரோட் சைடு ஓட்டுறப்போ எனக்கு இந்த இஷ்யூ எதுவும் இல்லை. இன்னொன்று ஓஆர்விஎம் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சிருக்காங்க, கரெக்ட் இல்லைங்களா? அது உங்களுக்கு இன்னும் விசிபிலிட்டி எடுத்து கொடுக்குது. நல்லா இருக்கு. அந்த ஐஆர்விஎம் பிரதர், அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய மிரர்ல நீங்க பின்னாடி பார்க்கும்போது கிளியரான விசிபிலிட்டி கிடைக்குது. கிளியரான விசிபிலிட்டி கிடைக்குது. அதெல்லாம் குறை எதுவும் இல்லை. நல்லா அது சாட்டிஸ்ஃபைங்கா பண்ணிருக்காங்க. அடுத்து சீட்ஸோட கம்ஃபர்ட் பிரதர். சீட்ஸ் கம்ஃபர்ட் எப்படி உங்களுக்கு உணர்றீங்க? அதாவது வந்து இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணதில்ல, முதுகுக்கான சப்போர்ட்டுங்க, தைக்கான சப்போர்ட்ல எப்படி இருக்கு? ஏன்னா தை சப்போர்ட் நாங்கள் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? எனக்கு அதான் இப்போ வரைக்கும் அதான் லாங் டிரைவ் ரொம்ப பெருசாக போகல. மேக்ஸிமம் போனதே நான் கோயம்புத்தூர் வரைக்கும் தான். அது வரைக்குமே எனக்கு அந்த இஷ்யூ ஃபீல் பண்ணலை. சீட் கம்ஃபர்ட்டுமே பின்னாடியே எல்லாமே நல்லா இருந்துச்சு, சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நல்லா புஷ் பேக்காக நல்லா நீட்டாக இருந்துச்சு. ஒரு வேளை நான் லாங் ரைடு ரொம்ப போனேன், எனக்கு அந்த தைஸ் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ அந்த இது இருக்குமான்னு சொல்லி நான் பார்க்கணும். பட் நான் கோயம்புத்தூர் வரைக்கும் தான் போனாங்காட்டி எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வரைக்கும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது இப்போ வரைக்கும். சரிங்க பிரதர். அடுத்து இந்த இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம், இதோட ஆடியோ குவாலிட்டி, அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த டிஸ்கனெக்ட் ஆகிறது, இந்த ஆண்ட்ராய்ட் ஆப்பிள் கார்ப்ளேல யூஸ் பண்ணும்போது அந்த டிஸ்கனெக்ட் ஆகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதான் ஆடியோ சிஸ்டம் வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா லுக்கு வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் எனக்கு அந்த இஷ்யூ ஃபீல் ஆச்சு, டிஸ்கனெக்ட் ஆகி கனெக்ட் ஆகிற ஃபீல் ஆச்சு. அந்த இஷ்யூவும் இருந்துச்சு. பட் அதை நான் என்னன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்குறது? ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நல்லா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா சாட்டிஸ்ஃபைங்காக நல்லா சூப்பர் சவுண்ட்ஸு, எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அதுலலாம் எந்த விதமான குறையுமே இல்லை, நீட்டாக இருக்குது. ஏசி பர்சனலாக நானே ஃபீல் பண்ணது வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் 27 தான் வச்சுருந்தோம், கரெக்ட் இல்லைங்களா? கரெக்ட். 27 சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு எப்படி உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்க? ஏசி பொறுத்த வரைக்குமே எனக்கு நல்லா பிக்கப் நல்லா இருந்துச்சு. நம்ம ஏசி ஆன் பண்ணல ஒரு 5 to 10 மினிட்ஸ்லாம் நல்லா இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க. நல்லா ஒரு நல்ல கூலிங் வரது நல்லா கொடுத்துருக்காங்க. பின்னாடி நம்மளுக்கே தெரியும், அமேஸில் வந்து ரியர் ஏசி இல்லவே இல்லை. இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்கங்காட்டி இன்னும் சூப்பராக இருக்கு. நம்ம பழைய அமேஸில் எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஏசி இருக்காதுன்னு சொல்லி, கூலிங் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பின்னாடி ஏசி ரியர் எக்ஸ்ட்ரா போட்டாங்காட்டி இன்னும் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறேன். ஓகே டன். சரிங்க பிரதர், அடுத்து பின்னாடி உட்காந்து பேசலாம். ஓகே பிரதர், ரியர் சீட் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்டர் மிஸ் பண்ணேன் நான். அதாவது அந்த லேன் வாட்ச் கேமரா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? லேன் வாட்ச் கேமரா தான் வந்துட்டு இதோட மெயின் பாசிட்டிவ் இது எனக்கு. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன் நான். ஓகேங்க. நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரி நான் என்னென்ன காசு சூஸ் பண்ணணும், அதில் நான் பாசிட்டிவ் நான் எடுக்கிறப்போ எனக்கு அமேஸில் ஃபஸ்ட்டு கொடுத்ததே எனக்கு லேன் வாட்ச் கேமரா தான். ஸோ அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நான் வந்து அந்த லெஃப்ட் மிரர் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த இண்டிகேட்டர் மட்டும் நான் போட்டால் போதும், எனக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு நான் பார்த்துக்கலாம் என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். மெயினாக ஹைவேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஓவர் ஸ்பீடில் போவோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹைவேஸ். லேனும் மாறுறப்ப நமக்கு இன்னும் கன்வீனியன்ட்டாக பார்த்து மாற முடியும். ஸோ ஐ ஃபீல் அது பெட்டராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நான் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஹோண்டாவில் ஏடாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ஐ ஃபீல் லைக் சேஃப்டியாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான். நாளைக்கு ஃபியூச்சரில் நிறையா காசு ஏடாஸோட வரும். அப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஏடாஸ் கொடுத்தது வந்து நல்லா இருக்கு. ஓகே, அது அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. நான் சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறப்போ கொஞ்சம் சர்டன் டிஸ்டன்ஸ் போனாலே எனக்கு வந்து அது பிளிங்கிங் சிம்பிள் காமிக்குது, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ்க்கு போகிறோம்னு சொல்லி காமிக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப அடாஸ் ஃபீச்சர் தான், எனக்கு ரொம்ப தொந்தரவாகவே இல்லை. நல்லா அது எனக்கு சேஃப்டியாக நான் ஃபீல் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு நான் யோசிக்கிறப்போ நான் யோசித்தேன், பேசாமல் விஎக்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன், ஜெட்எக்ஸ் எடுக்கலாமான்னு சொல்லி யோசித்தேன். விஎக்ஸில் எனக்கு ஆடாஸ் ஃபீச்சர் கிடையாது.
இன்னொரு பக்கம் அந்த அலாய் வீலும் கிடையாது. ம். அது 2 தான் வந்துட்டு ZX-ஓட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்க. நான் யோசிச்சேன் சரி நம்மளுக்கு ADAS ஃபீச்சர் நமக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஆ. அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேன் வாட்ச் இது இருக்குது. அப்புறம் லேன் கீப் அசிஸ்டன்ட் மோட் இருக்குது. அப்புறம் லேன் மாறினா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாமே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் அதுவும் இருக்குது. கொலிஷன் மிட்டிகேஷன் அது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து நமக்கு சேஃப்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அட்மையர் ஆனது இந்த 2 விஷயம், லேன் வாட்ச் கேமரா அப்புறம் ADAS ஃபீச்சர். அடுத்து பின்னாடி சீட்டில் உட்காரும் போது வந்து 3 அடல்ட்டுங்கிறது கன்வீனியன்ட்டாக உட்கார முடியுதுங்களா? எனக்கு பொறுத்த வரைக்கும் 3 பேர் ஒரு 20 to 30 ஏஜ்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா கன்வீனியன்ட்டாக உட்காரலாம். கொஞ்சம் ஒரு 40-45 ஸ்டவுட்டாக இருக்காங்க, குண்டா இருக்காங்கன்னா ஒரு 2 அடல்ட் 2 பேர் உட்காந்து ஒரு ஸ்மால் குழந்தை உட்காரலாம். ஓகேங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் 3 பேர் உட்கார முடியாது. ஐ ஃபீல் அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். அடுத்து அந்த லெக் ஸ்பேஸுங்கிறத ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்டுக்கும் நீங்கள் உட்காந்துருக்கும் காலுக்கான ஸ்பேஸுங்க, ஹெட்ரூம் மேலே தலை இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கரெக்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் இப்போ உட்காந்து பார்த்தாலும் எனக்கு நல்ல கேப் இருக்குது. ஸோ ஹெட்ரூமுமே எனக்கு நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. நல்லா நான் ஃப்ளெக்சிபிளாக ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா உட்காந்துக்கலாம். எனக்கு நல்லா இவ்வளோ டிஸ்டன்ஸ் கேப் இருக்குது. ஸோ எனக்கு இது வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே பிரதர். லாங் ட்ராவலில் வந்து இன்னும் பெருசாக போகலை. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க யாராவது கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஐ மீன் வந்து உள்ள வெளியிலேருந்து வெளிச்சம் உள்ள பெருசாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எதுவும் சொன்னதில்லை. அது எதுவுமே சொன்னதில்லை. ஓகே. ஸோ ரியர் ஏசி த்ரோவும் நல்லா தான் இருக்குது. ரியர் ஏசி த்ரோ நல்லா இருக்குது. அதை இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டே நமக்கு அமேசில் வந்தது ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். முதல்ல இந்த ரியர் ஏசி த்ரோவே இருக்காது. இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. ஓகே. பூட் ஸ்பேஸ் பிரதர்? பூட் ஸ்பேஸஸ் நல்லா இருக்குது. அது 416ன்னு நினைக்கிறேன். நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது, வச்சுக்க முடியும். இன்னொரு பக்கம் அமேசான் நான் சூஸ் பண்ண காரணமும் பூட் ஸ்பேஸும் ஒன்று தான். நம்ம ஒரு கார் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம இங்கே லாங் டிஸ்டன்ஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பூட் ஸ்பேஸ் பார்த்தேன். நல்ல பெருசாக இருந்தங்காட்டி ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே பிரதர், டன். தேங்க்யூ. அடுத்து ஒரு டிரைவ் போயிட்டு மீதம் விஷயங்களை பேசலாம். கண்டிப்பாக. ஸோ டிரைவ் ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது பிரதர் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டீரிங், சஸ்பென்ஷன், பிரேக்ஸில் தான் நாங்கள் போவோம். ஸ்டீரிங்கோட ஃபீட்பேக் எப்படி இருக்குங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுங்க? ஸ்டீரிங் ஃபீட்பேக் எனக்கு கொஞ்சம் அது டைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன். கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கன்வீனியன்ட்டாக இல்லை, ரொம்ப கன்வீனியன்ட் இருக்குது. பட் அந்த இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஓகே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீ ஹேண்ட் ஸ்டைல் மாதிரி பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி ஒரு ஃபீல். அது கொஞ்சம் நான் ரொட்டேட் பண்ணும்போது லைட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் சொல்லவும் வேண்டாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இருந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேடும் பலமாக தான் இருந்துச்சு. நம்ம வண்டி எடுத்தப்போ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தான் உள்ள வச்சிருக்குது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் எப்படி ஃபீல் ஆகுது டே டு லைஃப்? ஆமாம், சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் இதாக இருந்துச்சு. அதான் இப்போ நான் நான் அந்த மேடு பல்ல இறக்கினது இல்லை. ஆனால் இப்போ அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பண்ணப்போ ஃபீல் பண்ண நல்லா இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சஸ்பென்ஷன் நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருதுங்க. நல்ல சாஃப்ட் நேச்சரில் தான் பண்ணிருக்காங்க. சாஃப்ட் நேச்சர், ஆமாம். என்னன்னா இந்த மாதிரி செடன்ஸ்னாவே வந்து அந்த கம்ஃபர்ட் அல்டிமேட் வந்து செடன்ஸோட நோக்கம் வந்து கம்ஃபர்ட் அண்ட் டைனமிக்ஸ் தான். ஸோ அப்படின்ற பார்க்கும்போது சஃபர் மீட்டர் செடன்ஸில் அவங்க கம்ஃபர்ட் நோக்கி தான் போகிறாங்க மோஸ்ட்லி பிராண்ட்ஸு. அதில் இவங்க சஸ்பென்ஷனை டியூன் பண்ணின விதம் வந்து பார்த்தீங்கன்னா டேம்பர்ஸ் எல்லாமே கேலிப்ரேட் பண்ண விதம் எந்த விதமான ரோட்ஸில் போனாலும் கம்ஃபர்டபுளாக உள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரில் தான் பண்ணியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. இப்போ இந்த நம்ம ஃபீல் பண்ணுற இந்த இன்ஜின் நாய்ஸ் தானே சொல்கிறீங்க? இந்த நாய்ஸ் கொஞ்சம் இன்சுலேஷன் பண்ணியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும். ஆனால் எந்த இடத்துலையுமே வைப்ரேஷன்ஸ் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனதில்லை. உங்களுக்கு ஏதாவது தோணிருக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னு? வைப்ரேஷன்ஸ் ஃபீல் சுத்தமாக இல்லை. அந்த ஸ்மூத் டிரைவிங் நல்லா போகுது, அந்த வைப்ரேஷன் ஃபீல் ஆகல. நம்ம அந்த நாய்ஸ் நம்ம லிசன் பண்ணி அந்த ஒரு இது உன்னிப்பா பார்க்குறப்ப நமக்கு அந்த நாய்ஸ் தெரியுது. இல்லை அதுவும் தெரியாது நம்மளுக்கு. பவர் சர்ச் பிரதர், அதாவது இப்போ அழுத்துறோம் அப்படின்னா அந்த பவர் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி தான். லீனியராக ஃபீல் ஆகுதுங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருந்துக்கலாம்னு உணர்வு எனக்கு அது வந்துருக்குங்களா? இல்லை, எனக்கு அதுக்கப்புறம் லீனியராக தான் ஃபீல் ஆகுது. ஓகேங்க, இது ஓகே தான். இது ஓகே தான். இந்த ஒரு 4 மீட்டரில் இந்த ஒரு செடானில் இந்த ஒரு ஃபீச்சர் எனக்கு ஓகே தான். இந்த ப்ரைஸ் ரேட்டுக்கு இது ஓகே. இப்போ நம்ம அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 கிட்ட இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வின் நாய்ஸாக இருக்கட்டும், ரோட் நாய்ஸ் பெருசாக தெரியல. ஏன்னா டயர்ஸ் புதுசு கொஞ்சம் ஒன்றா தெரியும். பட் அந்த வின் நாய்ஸ் தெரியுது. உங்களுக்கு இது ஃபீல் ஆயிருக்கா?
வின் நாய்ஸ் எனக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஹைவேஸ்லாம் போடுறப்போ நம்மளுக்கு தெரியுது. சிட்டிக்குள்ள மேக்ஸிமம் டிராஃபிக்லாம் நமக்கு பெருசாக தெரியும். அந்த சவுண்ட் தான் கொஞ்சம் நல்லா கேட்கும் இல்லையா, நமக்கு இந்த நாய்ஸ் கேட்காது. நம்ம ஹைவேஸ்லாம் போகிறப்போ ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் நம்ம அந்த மியூசிக்லாம் கேட்டு இல்லை அந்த மாதிரி பேசிட்டுலாம் போகிறப்போ நம்மளுக்கு அதுவும் தெரியல. இப்போ ஒரு பிரிட்ஜு மேலே ஏறுறவங்க ஒரு 3 பேர் இருக்கணும், ஆக்சலரேஷன் கொடுக்குறேன், லீனியராக அந்த சர்ச் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அரௌண்ட் வந்து ஒரு 2500 ஆர்பிஎம்ங்க. ஆர்பிஎம்மில் 70 அப்படின்றது கிராஸ் ஆகுது. நம்ம வண்டி எது வருதான்னு பார்ப்போம். இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்சியாக தான் இருக்குது. ஆனால் உள்ள பெருசாக வந்து நமக்கு அது பாதிப்பா இல்லை. இப்போ நம்ம ஒரு யூ-டர்ன் தான் பண்ணுறோம். ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்ப நம்ம வந்து நம்மளோட ஃபீட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதான் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன். நான் அந்த ஃப்ரீ ஸ்டைல் வரமாட்டேங்குது. ஒருவேளை நியூ காஸ்ட்னால இருக்குதா இல்ல பிரதர், இது ஆப்வியஸ்லி கேலிபரேஷன் வந்து அவங்க பண்ணது தான். இதுதான் ஸ்டார்டிங் பேசின மாதிரி அந்த இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஹோண்டான்னு எடுத்தாலே இன்ஜின் சூப்பராக இருக்கும். நல்லா பிக்கப் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் கொடுத்து வந்தேங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு 14.4ங்கிறது காமிச்சிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விச் இஸ் டீசென்ட் எனஃப். ஒரு 2000 to 2200 ஆர்பிஎம் போயிட்டு காலை எடுத்துட்டு வச்சோம்னா அது அழகா வந்து அடுத்த இதுக்கு மூவ் ஆன் ஆகுது. ஹிட் ஆகுது. நமக்கு நல்ல ஒரு மைலேஜும் நல்லா கிடைக்கும். பிக்கப் ஏன்னா பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு 2000 ஆர்பிஎம்ல பேலன்ஸ் பண்ணோம்னாவே எனக்குமே வந்து நேச்சுரல் ஆஸ்பெக்ட் பெட்ரோல் நல்லா மைலேஜ் கொடுக்கும். இங்கே ஒரு ரோடு வருங்க. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து வளைவுகள் இருக்கும். ஓகே, அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த நாய்ஸ் தானே நீங்கள் சொன்னீங்க? நாய்ஸ். இது டிரான்ஸ்மிஷன் அண்ட் என்ஜினோட நாய்ஸ் தான். பட் இது வந்து இன்சுலேட் பண்ணியிருக்க முடியும். ஸோ என்ன ஒரு 60 இருக்குங்க. 60 முதல்ல இருந்த அமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிளான்டடான ஒரு ஃபீல் இருக்காதுங்க வண்டி ஓட்டுறப்போ. இந்த ஹோண்டா அமேஸ் வந்தப்போ நாங்கள் ட்ரை பண்ணப்போ ஃபீல் பண்ணது நல்லா பிளான்டடாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு 60-70 வந்து லெஃப்ட் ஆர் ரைட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 60-70 வந்து வண்டி வந்து நமக்கு ஒரு அன்னவிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கல. ஓகே இது எடுக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் கொடுக்குது. நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோட எதில் ஒர்க் பண்ணணுமோ அதில் கண்டிப்பாக வந்து ஹோண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தாலுமே எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஆகட்டும், ஃப்ரண்ட் டிசைன் ஆகட்டும், இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க. ஸ்பீட்ஸ் போகும்போது வந்து ஸ்டேபிளாக இருக்குல்லாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு 90 to 100 வரைக்கும் போயிருக்கீங்களா? அதில் வந்து ஸ்டேபிளாக இருந்திருக்குங்களா? ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஸ்டெபிலிட்டியில் வந்து பெரிய ஒரு அந்த இஷ்யூ எதுவும் இல்லை. சின்ன பையன் அவங்க வண்டியை கொடுத்துருக்காங்களே. எல்லாம் 2வது 3வது படிக்கிற பசங்களே ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபீல் தெரியுதுங்களா? அது லைட்டாக ட்ராக் ஆகுது. இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கன்வீனியன்ட்டாக பிரதர், ஃபைனலாக வந்து எல்லாமே பேசி முடிச்சுட்டு ஒரு டிரைவ் முடிஞ்சுது. நான் கேட்குறது வந்து இந்த வண்டியோட ஒரு 3 பாசிட்டிவ்ஸ் 3 நெகட்டிவ்ஸ் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? ஓகே, இந்த 3 வண்டி இதோட 3 பாசிட்டிவ் 3 நெகட்டிவ்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் ப்ரோஸ் சொல்கிறேன். ப்ரோஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த எலிவேட் லுக் டிசைன் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸு. பார்க்குறக்கே எனக்கு ப்ரீமியம் லுக் எனக்கு நல்லா சூப்பர் லுக் கொடுத்தங்காட்டி எனக்கு அதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரோஸோட எனக்கு இது. 2வது எனக்கு சப் 4 மீட்டரில் செடான் வந்தப்போ நம்மளுக்கு இவ்வளோ 13 lakhsக்குள்ளே எனக்கு பார்த்தீங்கன்னா ADAS 2 லேன் அசிஸ்ட் கேமரா ஸோ எல்லாமே கொடுத்தங்காட்டி அது எனக்கு ப்ரோஸாக நான் ஃபீல் பண்ணுறேன். வேல்யூ ஃபார் மணி அப்படின்ற ப்ரொபோசிஷன் உங்களுக்கு ப்ளே ஆயிருக்கு. ஓகே, நான் இப்போ மாருதி நான் டிசைர் எடுத்தப்போ நான் அதில் பார்த்தேன் எனக்கு அந்த இது இல்லை. அதுவே 11-12 கிட்ட எனக்கு வந்துருச்சு. ஃபுல் ஆட்டோமேட்டிக் நான் எடுத்தாலே 11-12 வந்துருச்சு. அதுக்கு நான் கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 1 lakh சேர்த்து போனாலுமே எனக்கு வந்துட்டு ADAS வருது. உங்களுக்கு இன்னொன்று ப்ராப்பரான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் CVT இருக்குது. அது நீங்கள் சொன்ன இன்ஜின் ஐவிடெக் இன்ஜின் அது எல்லாமே இருக்கங்காட்டி எனக்கு அது ஒரு செகண்ட் ப்ரோஸ் இதாக இருந்துச்சு எனக்கு. 3rd வந்துட்டு டிரைவிங்
ஸ்மூத் டிரைவிங், செம்ம ஸ்மூத் டிரைவிங்காக இருந்துச்சு எனக்கு. ஓட்டுறப்பவே அது ஃபீல் குட் டிரைவாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ப்ரோஸ். கான்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த சொன்ன மாதிரி அந்த இன்ஜின் நாய்ஸ், அது இன்ஜின் நாய்ஸ் தான் வந்து கொஞ்சம் எனக்கு ஐ ஃபீல் அது சவுண்டாக எனக்கு இருக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி ஐ ஃபீல். மற்றபடி எனக்கு பிக்கப் அதெல்லாம் எந்த இஷ்யூவும் இல்லை. பிக்கப்பில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த நாய்ஸ் மட்டும்தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த இன்சுலேஷன் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இன்சுலேஷன் நான் NVH லெவல்ஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒன்று இதாக ஃபீல் பண்ணேன். மற்றபடி எனக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருந்துச்சு. ஓகே ஓகே ஃபைன். அடுத்து போன வீடியோலையும் அதுக்கு முன்னாடி வீடியோலையும் கூட சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த அக்சசரிஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த டேஷ் கேம்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி ரியல் டைமில் வந்து நம்ம ரோட்ஸில் போகிறப்போ என்ன எப்படி நடக்கும் அப்படின்றதே வந்து தெரியாத ஒரு சூழ்நிலை. நாம் ஒரு ஆடியோஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மேட்ச்சில் சீட் கவர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது இப்போ இல்லைனாலும் ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கும். டேஷ் கேம்ஸில் நிறைய இருக்குது. நம்ம பர்சனலாக வந்து ஃப்ளீட் ட்ராக் பிராண்டோட கொலாப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், வேணா செக் அவுட் பண்ணி பாருங்கள். பர்சனலாக நம்ம ஒரு 6 to 7 months பயன்படுத்திட்டு இருக்கிறோம், நல்லா இருக்குது. அதனால் சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லை இது உங்களுக்கு பிடிக்கணும்னாலும் தயவு செஞ்சு வேற ஒரு டேஷ் கேம்லையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி ஆக்சசரிஸில் இது ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க. அது நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு ரொம்பவே தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வெயிலில் எங்களுக்காக வந்து இவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோட முடியல எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது. அதை சதச்சர வேணாம், பொறுப்பாக போய் பொறுப்பாக வாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். டாடா, டேக் கேர், பாய்.